உதயநிதி ஸ்டாலின் இது பேசும்போது இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டார். என்ன சொல்றாருன்னா, அயோத்தி ராமர் கோயிலுக்கு பிரதமர் வந்ததுனால நிறைய சாமியார் நிறைய சங்கராச்சாரியர்கள் வந்து வரமாட்டேன்னு சொன்னாங்க. அதற்கான காரணமா பிரதமர் வந்தது அதுக்கான காரணமா சொல்றாங்க. அவருக்கு பிரதமருக்கு சேர்ந்துதான் பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமூகம் பிரதமருக்கு சேர்த்துதான் நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ணா, இது எந்த அளவுக்கு இவருடைய புரிதல் மோசமா இருக்கு, எந்த அளவுக்கு கற்றல் அறிவு குறைந்தவர்கள் இன்னைக்கு திமுக இருக்காங்க அப்படிங்கறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு உதாரணம். திருமாவளவன் அவங்க என்ன சொன்னாருன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால், பிராமணர்கள் மட்டும்தான் கடவுள்கிட்ட போறாங்க, கர்ப்ப கிரகத்துக்குள் இருக்காங்க, அதனால சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம். 6 மாசம் கழித்து பிராமணர் அல்லாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டை செய்யறார். இதற்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க, இதையும் நாங்க எதிர்க்கிறோம். பிரதமருக்கு அங்க என்ன வேலை, அங்க சங்கராச்சாரியா தான் இருக்கணும், அந்த யாரு பிராண பிரதிஷ்டை பண்ண அவங்க தான் இருக்கணும், பிரதமர் போய் சேர்றதான் உட்காரணும். இதை கேட்டு அலுவலதான் சிரிக்கிறதான்னு தெரியல. அண்ணா, சங்கராச்சாரியா 4 பேர்ல 2 பேர் கடிதம் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக சிங்கேரி மடத்தினுடைய சங்கராச்சாரியா அவரை பற்றி வெளிவந்த கருத்துக்கள் அனைத்தும் போய் முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம், எங்களுக்கு வேறு வேறு பணிச்சுமைகள் இருக்கிறது, நாங்கள் கனிந்த காலத்திலே வந்து தரிசனம் பண்றோம். இப்ப நீங்க சங்கராச்சாரியா இந்தியா முழுவதுமே நீங்க பாருங்க, பிரதமர் அவர்கள் சார்தாம், பிரதமர் அவர்கள் உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரர், பிரதமர் அவர்கள் நம்முடைய வாரணாசியினுடைய காசி விஸ்வநாதர், அங்கெல்லாம் சங்கராச்சாரியா போனாங்களாங்கன்னா, சங்கராச்சாரியா அவர்களை பொறுத்தவரை எங்கே போக வேண்டுமோ எப்பொழுது போக வேண்டுமோ அங்க போவாங்க. அவர்களுக்கு பிரவாஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. சங்கராச்சாரியார்கள் எல்லோருமே வருடத்திற்கு 6 மாத காலம் பிரவாஸ்ல இருப்பாங்க, 3 மாத காலம் அவங்க கேந்திரத்தில் இருப்பாங்க, 3 மாத காலம் வேற வேற ஊர்ல லெக்சர் கொடுப்பாங்க. ஒரு சங்கராச்சாரியாருக்கு ஒரு ஸ்கெட்யூல் இருக்கு. இன்னைக்கு அந்த ராம் சேத்ர ட்ரஸ்ட், அதுல உடுப்பியில் இருக்கக்கூடிய 8 மடத்துல மிக பழமையான மடமாக இருக்கக்கூடிய பேஜாவர் சுவாமி அதுல ஒருத்தர். பேஜாவர் சுவாமி உடுப்பியில் இருக்கக்கூடிய அஷ்டமட்டம் 8 மடத்துல மிக பழமையானவர். அவர் அந்த ட்ரஸ்ட்ல ஒருத்தர். அவங்க எல்லாம் சேர்ந்து பிரதமர் அவங்களை கூப்பிடுறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து பிரதமருக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அதனால சங்கராச்சாரியர்கள் அவர்கள், சங்கராச்சாரியார் மேல உதயநிதிக்கு திடீர் அக்கறை வந்தா, தமிழ்நாட்டில் நடக்கிற கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஏன் சங்கராச்சாரியர் கூப்பிடல? தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்க, ஏன் சங்கராச்சாரியர் கூப்பிடல? ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க சங்கராச்சாரியர் கூப்பிடல? அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திடீர் ஹிந்து பாசம் வந்திருக்கு. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், நாடு முழுவதுமே ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கு. அதனால் பிரதமர் அவர்கள் போனாலும் குற்றங்கிறார் திருமாவளவன் அவர்கள், போலினாலும் குற்றங்கிறார் திருமாவளவன் அவர்கள். இந்த மாதிரி வாயை மாற்றி மாற்றி பேசக்கூடிய தலைவர்கள் என்னன்னு சொல்றதுங்கன்னா, சங்கராச்சாரியார் அவர்கள் 2 பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஒரு சங்கராச்சாரியார் காலத்திலே போவேன் என்று சொல்லியிருக்கின்றார், இன்னொரு சங்கராச்சாரியார் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த மடத்திலேயே சில பிரச்சனைகள் இருக்கு, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பிரதமருடைய அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வு என்பது 142 கோடி இந்திய மக்களுடைய நிகழ்வு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.